அந்த மூதாட்டியை அடிக்கடி கோவிலில் பார்க்க முடிகிறது. குறைந்தது 70 வயது இருக்கும். வெளிப்பிரகாரத்தில் ஒரு கேள்விக்குறியின் வளைவுகளோடு முதுகு வளைந்து சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்திருக்கிறார். கையில் ஒரு பழைய பை. அருகில் யாரும் இல்லை. எப்பொழுதும் வாய் ஏதோ ஸ்லோகத்தை முணுமுணுத்து கொண்டே இருக்கிறது. கண் நிலை குத்தி வானத்தை நோக்குகிறது. ஒவ்வொரு தடவை பார்க்கும் போது எல்லாம் எனது ஆட்சியை ஞாபகப்படுத்துகிறாள். நான் பிறந்த பிறகு பார்த்த ஒரே ஆட்சி மூக்கம்மாள் ஆட்சி. அப்பா வழி பாட்டி மற்றும் தாத்தா கல்யாணத்திற்கு முன்பே கிடையாது. தாத்தாவின் ஒரே ஒரு போட்டோ பல குழந்தைகள் சூழ ஒரு பெஞ்சில் அமர்ந்து எடுத்த போட்டோ, கிளாசிக். அதை தவிர அந்த தலைமுறையை எடுத்துச் சொல்ல வேறு எதுவும் பாதுகாக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. அம்மா வழியில் தாத்தா கல்யாணத்திற்கு 1 வருடம் முன்பே இறந்து விட்டார். தாத்தாவின் பல போட்டோக்கள் உண்டு. அதிலும் ஒரு போட்டோவில் அதிகமாக தலைமுடி தாடி எல்லாம் வளர்ந்து ஒரு வெள்ளை துண்டை சால்வையாக சுற்றி ஒரு போஸ். பார்ப்பதற்கு சந்நியாசம் வாங்கியது போல தன்னிலை தெரிந்தவர்களுக்கு தன் நிலை விட்டு போகும் நாளும் தெரியும் என்பார். அது போல ஒரு நாள் வயலுக்கு சென்றவர் அங்கேயே மாரடைப்பால் இறந்தார். அம்மா அடிக்கடி சொல்லுவார், உங்க தாத்தா கடைசி காலத்துல சாமியாரா வாழ்ந்தவர்டா. இன்னைக்கு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு போனவர் வரல, சித்தர்டா என்று சொன்னார். எந்த ஒரு பெண்ணுக்கும் தன் தந்தை சித்தனாக தான் தெரிவாள். எந்த ஒரு மகனுக்கும் தன் தாய் தெய்வமாக தான் தெரிவாள். இல்லை என்றால் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே என்று நேரில் நின்று பேசும் தெய்வம் என்று கவிப்பாடி ஆளாபித்திருக்க முடியாது. மூக்கம்மாள் ஆட்சி ஒடிசலான தேகம். அந்த வயதில் கிட்டத்தட்ட அனைவருமே ஒடிசலாக தான் தெரிகிறார்கள். காதில் தொங்கும் நீண்ட பாம்படம். அதை பார்க்கும் பொழுதே அவ்வளவு கனமாக தெரியும். வலிக்காத ஆட்சி என்று கேட்பேன். போல கிறுக்கு பயமுள்ள என்பார். நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஊருக்கு போகும் நாட்கள் எல்லாம் கொண்டாட்டம்தான். தன் சேலையின் முந்தியில் சில காசுகளை முடிந்து வைத்திருப்பார். அதுதான் அவளுடைய பர்ஸ். ஊருக்கு வந்த பிற்பாடு பஸ்ஸிலிருந்து இறங்கி ஆட்சி வீட்டிற்கு ஓடி சென்று உள்ளே நுழையும் போது தூணில் சாய்ந்து கால் நீட்டி உட்கார்ந்து கொண்டு, வந்துட்டியால என்ன பெத்த அப்பாரு என்று அவள் அள்ளி முத்தமிட்டது இன்னும் ஒரு மேகமூட்டமாக நினைவில் தேங்கி நிற்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். வந்ததும் வராததும் உடனே ஆச்சி என்ன வச்சிருக்கிற என்பேன். 5 வயது அப்போது. முந்தியில் முடிந்திருக்கும் சில்லறை காசுகளை கையில் அள்ளி கொடுத்திருப்பாள். என்னிடம் கொடுப்பாள். போய் ராமசாமி கடையில மிட்டாய் வாங்கிக்கல, ஆச்சி சொன்னேன்னு சொல்லு என்று சொல்லுவாள் சத்தமாக. அந்த ஆட்சி சொன்னேன்னு சொல்லு என்ற சொல்லில் பல அர்த்தம் தொனித்திருக்கும். காசு குறைவாக இருந்தாலும் நான் கேட்கும் மிட்டாய்களை கொடுப்பதற்கோ அல்லது கேட்காமலேயே மிட்டாய்களை அள்ளி தருவதற்கோ ராமசாமி பழகி இருந்தான். ஆரஞ்சு வெள்ளைகள், தேன் மிட்டாய், பொறி உருண்டை என எனக்கு பிடித்ததை நான் வாங்கி வருவதை ஆட்சியுடன் பங்கு போட்டு தின்றிருக்கிறேன். ஒருவேளை அந்த கணங்களுக்காக கூட ஆட்சி மாதா மாதம் எனக்காக காத்து கொண்டிருந்தாள் என்று இப்பொழுது வரையறுக்க முடிகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்த வருடத்திலேயே ஆட்சியின் கால் எலும்பு முறிந்து படுத்த படுக்கையானாள். வீட்டின் முற்றத்தில் அவளது வாழ்க்கை முடக்கப்பட்டது. உணவு, தூக்கம், குளியல், கட்டிலுக்கு அடியில் வைக்கப்படும் வாஷிங் பேன் என சகலமும் அந்த முற்றத்திற்குள்ளாக நடந்தது. சில நாட்கள் கழித்து பார்க்க போன பொழுது சகல விஷயங்களுடன் மாத்திரை, மருந்து, டெட்டால் என்று ஒரு விதமான நெடி பரவி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இங்க வாடா என்று அழைத்தாள் ஆச்சி என்னை பார்த்து. அந்த நிமிடம் மிகப்பெரிய தவறை செய்தேன் நான் என்று தான் சொல்ல வேண்டும். நான் போக மாட்டேன், பயமாயிருக்கு என்று சொன்னேன். அம்மா போடா, ஆச்சி தானே உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறா, எப்படி இருக்கு ஆச்சின்னு கேளு என்று சொன்னாள். மாட்டேன், பயமாயிருக்கு என்று நானும் சொல்லிவிட்டேன். இன்று வரை பிடிபடவில்லை. எதற்கு பயந்தேன், ஏன் பேசவில்லை என்பது. ஆனால் அன்று ஒரு முறை கைப்பிடித்து நான் இருக்கிறேன் ஆச்சி, ஒன்னும் பயப்படாத என்று ஒரு வார்த்தை பேசியிருந்தால் நிச்சயமாக அவளது உடல்நிலையும் மனநிலையும் சிறிது தேறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அடுத்த மாதமே கூட ராமசாமி கடைக்கு போக பணித்திருப்பார். ஆனால் 6 வயதில் அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்ள முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். விதி வலியது. அடுத்த மாதமே ஒரு மாலை நேரம் ஜன்னல் ஓரத்தில் உள்ள திண்டில் உட்கார்ந்து கொண்டு ஒரு கிண்ணத்தில் பொறிகடலை உடன் சர்க்கரை சேர்த்து வேடிக்கை பார்த்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தேன். கதவு தட்டப்படும் சப்தம். போஸ்ட்மேன் தந்தி கொடுத்து சென்றிருந்தார். மதர் எக்ஸ்பைர்ட்
ஸ்டார்ட் சூன் என்ற ஒற்றை வரியில் மாமாவின் தந்தி அத்தனை வருட ஞாபகங்களும் ஒரு சேர தாக்க அம்மாவின் கண்ணில் பொலவென்று கண்ணீர் வழிந்தது. அவள் அழுவதை பார்த்து எனக்கு பயம் எழுந்து அழ ஆரம்பித்து விட்டேன். நான் பயந்ததை பார்த்து அம்மா அழுகையை நிறுத்தினாள். அப்பா வந்தவுடன் உடனே ஊருக்கு கிளம்பினோம். அந்த பயணம் மட்டும் அம்மாவிற்கு நீண்டதாக முடிவில்லாத பயணமாக தோன்றியிருக்க வேண்டும். வீட்டில் எல்லோரும் அழுது கொண்டிருக்க புறக்கடை வாயிலாக உள் சென்றேன். அக்கா கூப்பிட்டு உட்கார வைத்தாள். என்னை காஃபி குடிக்கிறியாடா என்று கேட்டாள். வேணாங்க்கா என்று நானும் சொன்னேன். ஆச்சிய கடைசியா ஒரு தடவை பார்த்துக்கோ, அப்புறம் பார்க்க முடியாது என்று சொன்னாள். பயமாக இருந்தது. உள்ளே எட்டி பார்த்தேன். சுவற்றின் மூலையில் ஒரு மர நாற்காலியில் ஆட்சியை உட்கார வைத்து நாடியை தலையுடன் சேர்த்து வெள்ளை துணியில் கட்டியிருந்தார்கள். நெற்றியில் பட்டையாக விபூதி, நடுவில் காசு. அதற்கடுத்த 2 மணி நேரத்தில் ஆட்சி மீளா பயணத்திற்கு கிளம்பியிருந்தார். அம்மாவோடு பெரியம்மா, சித்தி, அக்கா என்று ஜன்னலோரத்தில் கம்பியை பிடித்தபடி அழுதது இன்னும் நினைவில் இருந்தது. அகலவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நாளை அவ்வளவு எளிதாக அன்று எப்படி கடக்க முடிந்தது என்று இன்னும் வியப்பாக இருக்கிறது. குலுங்கி அளவில்லை, கண்ணில் சொட்டு நீர் இல்லை. ஆச்சி வாங்கி கொடுத்த மூங்கில் நாற்காலி குட்டியாக அழகாக வீட்டை பல வருடம் அலங்கரித்து கொண்டிருந்தது. அதில் உட்கார வீட்டை சுற்றிலிருக்கும் அத்தனை வாண்டுகளுக்கு போட்டி போடும். வீட்டை மாற்றும் போது சில சேதாரங்களை சந்தித்தது. பின்பு ஒரு நாள் அது தூக்கி எறியப்பட்டது. அது காணாமல் போன பின்பு ஆட்சி அதிகமாக ஞாபகம் வர ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சிறு வயதில் அதிகமான மோகத்தையும் வேடிக்கையையும் கொடுத்த பலூன், பொம்மை, கார் எல்லாம் வயதான பின்பு அதே சந்தோஷத்தை தர இயலாதது. அது தர இயலாதது என்பதை விட அதற்குள் சந்தோஷமடைய மனது விரும்பவில்லை என்று கொள்ளலாம். பொருள் அன்று எவ்வாறு இருந்ததோ இன்றும் அவ்வாறு இருக்கிறது. பார்க்கும் பார்வை சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றன. என் மட்டும் சிறு வயதில் மிட்டாய் வாங்கி தரும் சந்தோஷமாக பயமுறுத்திய நோயாளியாக விவரம் தெரிந்த பின்பு ஆட்சியாக தன் நிலை அடைந்திருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆட்சி தாத்தாவோடு வளரும் அனைத்து பேர குழந்தைகளும் அதிர்ஷ்டசாலிகள். கள்ளம் கவடமில்லாமல் கைப்பிடித்து அழகாக கூட்டி போக தெரிந்தவர்கள். அதிலும் பேர குழந்தைகளின் கல்யாணம் வரை இருந்து மணமேடையில் நின்று அச்சதை போட்டவர்கள் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து திருப்தி அடைந்தவர்களாக இருப்பார்கள். அச்சதை போட்டு ஆசிர்வாதம் வாங்கிய பேர குழந்தைகள் அதனிலும் அதிர்ஷ்டசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த தருணத்தில் அதிகம் இழந்திருக்கும் துரதிர்ஷ்டசாலி நானே. இப்பொழுதும் கூட சாலையில் தாத்தா கையை கோர்த்து கொண்டு செல்லும் நடைபயிலும் பேத்தியையோ, பாட்டி கையை கோர்த்து கொண்டு நடக்கும் பேரனையோ பார்க்கும் பொழுது அவர்களை அழைத்து உரக்க சொல்ல வேண்டும் போல இருக்கிறது. நீங்கள் பிடித்திருக்கும் கையை இன்னும் இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள் என்றான்.